பாஜக வந்து எல்லாருமே இந்துவா தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா எங்கேயாவது? அப்ப மதச்சார்பற்ற அப்படிங்கிற பாஜக எங்க முரணா இருக்குங்கிற நீங்க சொல்லுங்க. சனாதன தர்மத்தை அழிப்பேன்னு சொல்றவங்க சார்புள்ளவங்களா, அழிக்க கூடாதுன்னு சொல்றவங்க சார்புள்ளா நீங்க சொல்லுங்க. இஸ்லாமியர்கள் இருக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா? கிறிஸ்தவ மதத்தை வேற இருப்போம் சொல்ல முடியுமா? அப்ப இந்து மதத்தை வேற இருப்போம் எப்படி சொல்லுவீங்க? அப்ப சொன்னவங்க தப்பா இல்லாட்டி அதை தடுப்பவங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க தடுக்கிறவங்க தப்பா? மதசார்பற்ற தமிழ்நாடு இளைஞர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இயக்கமா இருக்கும் சொல்றாரு. இது அப்படியே பாஜகவினுடைய கொள்கைக்கு முரண்பட்டு இருக்கலே. நீங்க ஒரு தவறான கேள்வி வைக்கிறீங்கன்னு ரொம்ப அடக்கத்தோட நான் சொல்லிக்க விரும்புறேன். மதச்சார்பற்ற கொள்கையை முன்னிறுத்துவாருன்னு சொன்னாரான்னு தெரியல. ஒண்ணு அப்படி சொல்லி இருந்தாரு அப்படின்னா பாஜகவோட கொள்கைக்கு எப்படி முரண்பாடா இருக்கும்? பாஜக வந்து இந்துத்துவ கொள்கையை நாங்க வந்து இந்துவை திணிப்போம், எல்லாருமே இந்துவா தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா எங்கேயாவது? யாராவது ஒருத்தர் நீங்க சொல்லுங்க. அந்த இந்து மதத்தை தான் திணிப்போம், மத்த எல்லாரும் ஓடி போயிருங்கன்னு யாராவது ஒரு தலைவர்கள் சொல்லியிருந்தாங்கன்னு நீங்க சொல்லுங்க. அவ மதச்சார்பற்ற அப்படிங்கிறது வித்தியாசமா நீங்க ஒரு பாயிண்ட் நீங்க கொண்டு வரீங்களே நான் யோசிப்பேன். மதச்சார்பற்ற கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு, அது பாஜகவின் கொள்கைக்கு முரணா இருக்குதே நீங்க கேட்டீங்க. அப்ப மதச்சார்பற்ற அப்படிங்கிற பாஜக எங்க முரணா இருக்குங்கிறது நீங்க சொல்லுங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி திரும்பிய திசையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லோருக்குமான வளர்ச்சி, எல்லோரையும் அரவணைத்த வளர்ச்சி. இதுல எங்க எல்லோரையும் அப்படிங்கும் போது வந்து மதச்சார்பற்ற அப்படிங்கிறது எங்க வருது? நாங்க வந்தே பாரத் ட்ரெயினை விட்டுருக்கோம், இந்துக்களுக்கு மட்டுமான்னு கேள்வி எழுப்புறார், ஒரு சமூகத்துக்கு மட்டுமான்னு கேள்வி எழுப்புறார். அப்ப என்ன உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு விஷயம் வந்து மாறா இருக்குன்னு சொல்லுங்க. மதச்சார்பற்ற தன்மை பாஜக எங்க விலை இருக்குன்னு சொல்லுங்க. சனாதன தர்மத்தை அழிப்பேன்னு சொல்றவங்க சார்புள்ளவங்களா, அழிக்க கூடாதுன்னு சொல்றவங்க சார்புள்ளா நீங்க சொல்லுங்க. நான் வந்து பெண்களை ஒழிப்பேன்னு சொல்றேன். நான் எதிரியா நீங்க எதிரியா சொல்லுங்க. நீங்க பெண்கள் வேணும்னு சொல்ல வேண்டாம்னு சொல்ல, நீங்க பெண்களா நீங்க உங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கு. நான் வந்து பெண்களை ஒழிப்பேன்னு சொல்றேன். நான் வந்து இந்த சமூகத்தை ஒழிப்பேன், இந்த ஜாதியை ஒழிப்பேன், இந்த சமூகத்தை ஒரு மதத்தை ஒழிப்பேன், நான் கிளம்புறேன். எதிர அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்றவங்க தப்பானவங்களா, செய்யறவங்க சொல்றவங்க தப்பானவங்களா நீங்க சொல்லுங்க. பட்டியல் இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொன்னா என்ன செய்வீங்க? அவங்க என்ன சொல்லுவீங்க? இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? கிறிஸ்தவ மதத்தை வேற இருப்போம் சொல்ல முடியுமா? அப்ப இந்து மதத்தை வேற இருப்போம் எப்படி சொல்லுவீங்க? அப்ப சொன்னவங்க தப்பா இல்லாட்டி அதை தடுப்பவங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க தடுக்கிறவங்க தப்பா? சனாதனத்தை யார் முன்னிறுத்துகிறா? சனாதனம் இந்த நாட்டின், இந்த மண்ணின் மதம். காலகாலமா இருந்த விஷயம், இருக்கக்கூடிய விஷயம், இருக்க போகிற விஷயம். அதை யார் திணிக்கிறா? அது எங்க திணிக்கப்பட்டிருக்கு நீங்க சொல்லுங்க. அப்ப நீங்க அதை ஒழிப்போம்னு சொன்ன போய் தான் ஒழிக்க கூடாதுங்க அப்படி சொல்லக்கூடாது. ஒரு மதங்க, நான் எப்படி வந்து இஸ்லாத்தை ஒழிக்க கூடாதோ, எப்படி கிறிஸ்டியானிட்டி ஒழிக்க கூடாதோ, எப்படி ஒரு ஜாதியை ஒழிக்க கூடாதோ, அப்படி அது அவரவருக்கு இருக்குங்க. அது எல்லாமே போற்றப்பட வேண்டியது, மதிக்கப்பட வேண்டியது சொல்றேன். அப்படித்தான் சனாதனம் இருக்கணும். மற்ற எல்லா மதங்களும் போற்றப்படணும், சனாதனம் மட்டும் ஒழிக்கப்படணும். அப்ப ஒழிக்கப்படணும்னு சொன்னவங்களை தப்பா பார்ப்பீங்களா? ஒழிக்கப்படக்கூடாதுன்னு சொன்ன பாஜக நீங்க பாப்பீங்களா?